ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் கம் கணபதியே நமக. அம்மா தாயே, மகமாயி, புன்னல்லூர் தாயே, மாமுண்டி ஐயா, அகத்தியர் ஐயா, 18 சித்தர்கள், பாண்டிமுனி எல்லாரும் வந்து ஆலயத்திலிருந்து வந்திருக்க மக்கள், இனி வரப்போற மக்கள் எல்லாருக்கும் நல்ல வாக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்த்துறதுக்கு நல்லபடியா இறங்கி நல்ல வாக்கு கொடுங்க. அருள் வாக்குலையும் வாங்க, உடுக்கையிலையும் வாங்க, சோழிலையும் வாங்க. எல்லா விதத்துல வந்து அவங்க என்ன பிரச்சனை வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனை தீர்த்து விடுறதுக்கு வழியை செய்யுங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சூரியாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெச்ச ராகுவை கேதுவே நமோ நமக. திரியம்பகம் மெஜாமகே சுகந்தியும் புஷ்டிவர்த்தனம் இருவாறு பந்தனாத் மிருத்தியோர் முக்சியமாம் ருதாகாக உத்கீத ஓத்கீத சர்வவாகி சரேச்சர சர்வேத மயா சிந்திய சர்வம் போதே போதே. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மையம் மேதாம் பிரச்சம் பிரேச்ச சுவாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சரி அம்மா, இப்போ நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு பார்க்க வந்திருக்கீங்க. என்னம்மா நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா அதை சொல்லுங்க, அது சம்பந்தமா நான் பாத்துறேன். அது நானாவே பார்ப்பேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க, நானாவே பார்த்து சொல்லிடுவேன். இருந்தாலும் போட்டு ஆதி அந்தத்துல இருந்து 1 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது விஷயமா கரெக்டா பாத்துருவேன். நான் எது விஷயமா கேட்கணும் சொல்லுங்க. என்ன எத்தனை வயசு ஆகுது? சரி, மேரேஜ் ஆயிடுச்சா? இப்போ வந்து வீட்டுல நம்ப சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் செய்வேன். கல்யாணம் ஆகல. பேர் என்ன? சுதாகர். சுதாகர். என்ன நட்சத்திரம், என்ன ராசி? கன்னி ராசி. கன்னி ராசி. சரி சரி. வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாப்ல. என்ன பேர் சொன்னீங்க? சுதாகர். சுதாகர். எனக்கும் உடம்பு நல்லா சரியில்லை. சரி, வீட்டுல யாரா இருக்கிறீங்க? நீங்க, பையன், அப்புறம் பையன் எங்க ஐயா இருக்காங்க. 3 பேரு. அம்மா தாயி, மகமாயி, மாமுண்டி ஐயா, அகத்தியர் ஐயா, சோழியில வந்து ஒரு நல்ல வாக்கு கொடுங்க. இந்த குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, பையன் எதனால இப்படி வராப்புல போறாப்புல, உங்களை கேட்டுதான் எல்லாமே செய்யறோம். நீங்க நல்ல வாக்கு நல்லபடியா கொடுங்க. எது இருக்கோ இருக்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க குலதெய்வம் கும்பிட்டு எவ்வளவு நாள் இருக்குமா? ஏன் கட்டிட்டு இருந்தா உங்க கோயில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா பிரச்சனை இல்ல, செய்வன கோளாறுகள் போக்குவரத்து மாதிரி எதுவும் இல்ல. ஆனா குலதெய்வ குறை மொத்தமும் இருக்கு. நீ குலதெய்வத்தை எடுத்து கும்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. வாக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? கிடா என்னாச்சு, வெட்டுனீங்களா? எங்க கிடா? இந்த மாதிரி ஒருத்த மட்டும் குலதெய்வத்து சாபத்துக்கு ஆளாயிருக்கம்மா நீ. பில்லி சூனி ஏவல் எல்லாம் இல்ல, சச்சிரமா இருக்கோ குலதெய்வம். நீ அதை போய் பார்க்கவே இல்ல, கையெடுத்து கும்பிடவே இல்ல, ஏமாத்துறீங்க, சீட்டிங் பண்றீங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேரு அதுதான். சாமிக்கு வேண்டி விட்டுட்டு கெடா விப்பீங்களா நீங்க? எப்படி செய்யலாம்? நீங்க எப்படி உங்க குடும்பம் நல்லா வைப்பேன் சொல்லுமா, சொல்லு. தெரியலைங்க சாமி, தெரியல. மன்னிப்பு கொடுங்க, நான் வாயில்ல வந்து கேட்காது அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்களா? அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு காசு இல்லாம போனவன தானே இப்ப தேடி வர்ற. அப்படியெல்லாம் அது மாமுண்டிட்ட வந்து மாமுண்டி சொல்லிதான் நீ வரணுமா இடத்துக்கு? தெரியாம செஞ்சுட்டோம் சாமி, தெரியல. ஒருத்த மாத்தி ஊர்ல கோளாறு பண்ணிருந்தோம், இதுல நான் விட்டுட்டேன். இப்ப வாங்கி வருதான் உங்க சன்னதிக்கு. நீங்க ஆலயத்துக்கு வந்து வேண்டி விட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க.
நான் துணையா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி தாரேன். பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை பத்தி யோசிக்க வேண்டிய இல்ல. ஜாதக நேர குழப்பமும் இல்ல. மொத்தமும் என் சாபம் தான். என்னை ஏமாத்துனா நான் எப்படி பாத்துட்டு இருந்தேன்? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? செஞ்ச தப்பு மன்னிச்சுங்க, நான் வாங்கி வருவேன். ஆனா விளக்கு மட்டும் போய் போட்டுட்டு வருவேன். சன்னதியில விளக்கு போடாம இருக்க மாட்டேன், விளக்கு போட்டு வருவேன். என்ன அது தெய்வம் தான் என்ன நல்லா வைக்காம காப்பாற்ற. உங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் போட்டேன், ஜாதக கோளாறு இல்ல. உங்களுக்கு குடும்பத்துல வேற எதுவும் தீய சக்திகள் காட்டல. அதாவது ஒரு விஷயத்துலதான் பாத்திருக்கேன். இன்னும் 4 விஷயம் இருக்கு. இது இருக்கு, அடுத்தது தேங்காய் பிரச்சனை இருக்கு. எல்லாத்துலயும் இதுல என்ன காட்டுறாங்களோ அதைதான் காட்டுவாங்க. இருந்தாலும் தேங்காவுல அகத்தியரை வந்து இறங்கி சொல்லுவார். இது எனக்கு அருள்வாக்குல சொல்லியிருக்கேன், அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம். இது ஏன்னா ஒரு இதுல தெரிஞ்சது ஒரு இதுல மறையலாம். ஆனா மொத்தத்துல இதுதான் கோளாறு. உங்களுக்கு தெரியலம்மா நான் சொன்னது, இப்ப சாமி வந்து சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? குலதெய்வ சாபம் தான் மொத்தமும். ஆமா, உங்க குலதெய்வம் என் மேல வந்து சொல்லிடுச்சு. சரியா? ஏமா அதெல்லாம் என்னம்மா செய்தி? எப்படிமா விக்கலாம்? தெரியாம விட்டுட்டேன் சார். தெரியாம விட்டதான் மன்னிச்சுங்க. நான் இதோட வாங்கி விட்டுறேன். 9 கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பணம் கொடுத்து உயிருக்கு வாங்கி வெட்டுறேன்னு சொல்லி வேண்டி விட்டதை விட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது ஏத்துக்க முடியாது. எப்படி ஏத்துக்க முடியும்? சாப்பாடை வச்சு சாப்பிட சொல்லிட்டு புடுங்கிக்கிட்டு இந்த 100 ரூபாய் போய் கடையில சாப்பிடுன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? நான் 2 கிடா வாங்கி விட்டு பொங்க வச்சு வெட்டி விட்டுட்டு வந்துரும். வெட்டி ஆக்கி போட்டு வந்துடும். நல்லா வார்த்தையில சொன்னா பத்தாது. சரி, இப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போய் உடனடியா போய் ஒரு பொங்கலை வச்சு உங்களால முடிஞ்சது 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி அது இலை போட்டெல்லாம் சோறு போட்டணும் அவசியம் இல்லை. அதை நல்லா வேண்டி கும்பிட்டு ஐயா மன்னிச்சுங்கன்னு நல்லா உளுந்து கும்பிட்டு, இது வரைக்கும் மன்னிப்பு கூட அங்க போய் கேட்கல. உளுந்து கும்பிட்டு கும்பிட்டுட்டு வர்றது வேற. இப்ப சாமி வந்தாலும் மன்னிப்பு கட்டுவீங்களா? கோயில்ல போய் உளுந்து கும்பிட்டு என்ன மன்னிச்சு ஐயா தெரியாம பண்ணிட்டேன்னு செஞ்சீங்களா? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். அங்க போய் உளுந்து கும்பிட்டு என்னை மன்னிச்சுக்கா தெரியாம செஞ்சான்னு கேட்டீங்களா? கேட்கல. அததான் ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப கேட்டிருந்தா கூட மன்னிச்சிருப்பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு நீங்க வந்து ஏதாவது என்கிட்ட சொன்னீங்களா? உத்தரவு கேக்குறேன், என்ன சொல்றான்னு பாப்போம். உங்களால என்ன பண்ண முடியும்? போய் சாமிக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, இப்ப கிடா வெட்டக்கூடாது, கும்பாபிஷேகம் முடிச்சுதான் வெட்டணும். போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம், தப்பு இல்ல. சைட்ல எடுத்து வச்சிருக்காங்க, இந்த பக்கம் சாமியை எடுத்து வச்சு கொட்டாய் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பொங்கல் வச்சு கும்பிடலான்றது உத்தரவு. இப்ப கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் அலட்சியம் பண்ண மாட்டீங்க. உத்தரவு 7 போட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீங்க செய்யலாம். லேட் பண்ண கூடாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் லேட் பண்ணீங்க. இப்ப நாளைக்கு போலாம், நாளை கழிச்சு போலாம், செவ்வாய்க்கிழமை உள்ள போயிடும். சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, சந்தோஷம். எப்படிமா இருக்கு இந்த இடம்? சக்தியா இருக்கா? சரி, நல்லது, சந்தோஷம். சரி சரி. தண்ணி கொடுப்போம். ரைட்டு, அதுலயும் பார்த்தாச்சு. தேங்காய் ஒலையும் பார்த்துக்கோம். அவ்வளவுதான் குறை. மெயின் ரீசன் அதுதான். நல்லபடியா முடிச்சுங்க. அவங்க மேலேயும் வந்துட்டாங்க, வந்து சொல்லிட்டாங்க. சரியா? எப்பா வாப்பா, தேங்காய் எடுப்பான். அந்த சாமி குறைதான் பையன் அப்படி பண்றானா? சொல்றேன், என்ன இருக்கு உங்களுக்கு முடியல, கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. சொல்றேன், சோழியில தான் இப்ப பாத்துருக்கேன். அடுத்தது இப்ப வந்து தேங்காயில ஏத்தி இப்ப கேட்பேன், பையனுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு. மலை ஏறிங்க.
எடுத்துருவாப்பா. இந்த நீட்டா இருக்க காய் எடுத்துக்க, அதுல உட்கார முடியாது. இந்த காய் எடுத்துக்க, அதை வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க. இங்க எப்படி வைப்பான், அதுக்குதான் பின்னாடி தள்ள சொன்னேன். இப்படி திருப்பி வேட்டி நல்லா மடிச்சு கட்டிக்க. ஆள் இல்லை, நீ தான் உட்காரணும், இல்லைன்னா நான் தான் உட்காரணும். நின்னுட்டு சுத்துற மாதிரி அப்ப ரெடி பண்ணிக்குவோம் 2 வாரத்துக்கு. அப்ப சீக்கிரம் வா. அப்பா இருக்க ஐயா வாங்க, மாமுண்டி ஐயா வாங்க. இந்த அம்மாவுக்கு இப்ப சோழியில காட்டினதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படி வைப்பா. இப்படி வா, கொஞ்சம் தள்ளி வா. அப்படி என் மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டியா? அப்படி உட்காரு. ஐயா மாமுண்டி ஐயா வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க. ரைட்டு, சந்தோஷம், வந்துட்டீங்க. அவனால உட்கார முடியாது, ரொம்ப சுத்தி வரவனா, லைட்டா திரும்பினாவே போதும். வாங்க, இப்படி வந்துருப்பா. காலை தூக்கி. என்னால் நீ இப்படி ஆட்டுற, யாரு உட்காந்தாலும் ஆட்டுறமா, நீ மட்டும் ஏன் தேங்காய் போட்டு அந்த ஆட்டுற? இப்ப பார்த்தாலும் நடு சென்டர்ல வை தேங்காவை. சுத்தமா காலை தூக்கிக்க, அப்பதான் ஆடாது. முன்கால சுத்தமா தூக்கிடு மேல. இந்த காலை இன்னும் தூக்கு. அப்படி தூக்குனா ஆடாது. அப்படியே வச்சுக்க. மாமுண்டி ஐயா வந்துட்டீங்க, சந்தோஷம். இப்ப சோழியில இந்த அம்மாவை காட்டினதெல்லாம் சரிதான்னா வலது பக்கம் சுத்துங்க. சரிதான். தேங்காய் சுத்துது பாருங்க, அங்க பாருங்க, கீழே பார்த்து கும்பிடுங்க. அதுல இறங்கி சுத்திட்டு இருக்காரு இவன், தள்ளல. அப்படியே வந்துருங்க ஐயா, போதும். முழு சுத்தம் உங்களால சுத்த முடியல, உன்னால உட்கார முடியல. சரிங்க ஐயா, அதெல்லாம் உங்க எல்லைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிறீங்களா? ஆடு வாங்கி விட்டுறேன்றாங்க. கண்டிப்பா கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னு வெட்டிடுவாங்க. மன்னிச்சு ஏத்துப்பீங்கன்னா வலது பக்கம் சுத்தி முழு ரவுண்டு வந்துருங்க. வலது பக்கம் சுத்தி கிழக்கு பார்த்து நின்று முழு ரவுண்டு வந்துருங்க. இல்லைங்க, நல்லா வேகமா இல்லைங்க. நல்லா வேகமா இல்லைங்க, உழுவ மாட்டாங்க. இல்லைங்க, நல்லா உட்காந்துருக்காங்க. இல்லைங்க வேகமா இல்லைங்க. ரைட்டு. காலை தூக்குப்பா. நீ காலை தூக்கவே மாட்டியப்பா, பயப்படுறிய. சுத்தி வந்துரு. உத்தரவு கொடுத்துட்டாரு. தேங்காய் அப்படியே தானா இழுத்துட்டு வரும். நடக்காதுன்னா லெப்ட் போயிடும், ஏத்துக்கலன்னா லெப்ட் போயிடும். சரி ஐயா, ஒரே ஒரு வாக்கு கொடுங்க. உங்க பையன் மேல ஏதாவது தீய சக்தியில் இருக்குன்னா வலது பக்கம் சுத்துங்க, இல்லைன்னா இடது பக்கம் சுத்துங்க. பையன் எங்க? ஏன் வீட்டுல விட்டு வந்தீங்க? பிரச்சனை இருக்கு ஐயா. பையன் மேல ஏதாவது இருக்கு, விலைக்கு விடணும்னா வலது பக்கம் சுத்துங்க ஐயா. இல்ல ஒண்ணும் இல்லைன்னா இடது பக்கம் சுத்துங்க. அந்த வலது பக்கம் எவ்வளவு வேகமா இழுக்கிறாரு பாருங்க. சரி இறங்கிப்பா, இறங்கி உன்னால உட்கார முடியல. அதுக்கு நானே ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி முழு தேங்காய வச்சு வர்றவங்களே ஏறி உள்ள நிக்க வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பிடிச்சா சுத்துற மாதிரி. இங்க வச்சு இந்தா. ரைட்டு. ஃபர்ஸ்ட் நீ ஸ்லிம் ஆகணும். இப்போ நின்றுட்டா சுத்துற மாதிரி. இது பயங்கரமா சுத்தி இதுலயே வாக்கு சொல்லுவேன் ரொம்ப நேரம்லாம். நவந்துக்கு மறைக்காம. இப்ப என்னன்னா, உங்க பையனை அழைச்சிருவாங்க. பையன் மேல மட்டும் ஏதோ காத்து கருப்பு இருக்கு, வேற ஒண்ணும் செய்வன கோளாறு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க சாமி செய்யற அளவுக்கு பார்த்துட்டுலாம் இருக்காது. உங்க சாமியோட கோலத்துக்கு ஆளாகி இப்ப இருக்கீங்க. என்னை மறந்துட்டா நீ எப்படி நல்லது செய்வோம் உனக்குன்னு தடுத்து வச்சிருக்காரு. அதை போய் பொங்கல் வச்சு கும்பிட்டு வாங்க. அந்த பொங்கல் வைக்க போறதுக்கு முன்னாடி உங்க பையனை அழைச்சிட்டு வாங்க. அந்த பையன் இருந்தாதான் கூப்பிட்டு உடுக்க அடிச்சு வர வச்சு என்ன ஏதுன்னு பார்த்து என்ன இருந்தா அதை சரி பண்ணி விட்டுருவோம். கயிறை போட்டு சரி பண்ணி விட்டுருவோம். தாயத்து இந்த பாருங்க எந்திரம்லாம் இருக்கு, போட்டு தரேன். அதுதான் வாங்க, வரட்டும். வரட்டும், சாமியானு கூட பார்ப்போம். நாங்க எல்லாமே தீய சக்தி இப்ப நான் எதுவுமே முடிவு சொல்லல. அழைச்சிட்டு வந்தாதான் தெரியும். ஏதோ ஒண்ணு இருக்கான்னு தான் கேட்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏமா கொண்டுதான் அழைச்சுதான் அவனுக்கு பிரச்சனை தீரணும்னா வந்துதானே ஆகணும். வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க புள்ள தானே, பிரச்சனை தீரணுமா இல்லையா? சாமியா இருந்தாலும் அது நொண்டி வீரனா மதுரை வீரனா எது வந்தாலும் வர வச்சு அவனுக்கு சக்தியை கொடுத்து வாய் திறந்து பேச வச்சு நீங்களே கூப்பிட்டு அருளா கேட்கற அளவுக்கு இப்ப அந்த அம்மா எப்படி சாமி சொன்னாங்க அந்த மாதிரி ஆக்கிடுவோம். வேற ஏதாவது இருந்தா விலக்கி விட்டுருவோம். அதை நான் பார்க்காம நான் சொல்றதுக்கு நான் கடவுள் கிடையாது, நான் மனுஷன் தான். வீடு அடங்கி இருக்கிறது மாதிரி கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணா தெரியும். என்ன வீடு அடங்கி இருக்கிற மாதிரி? சரி, அதுக்கு நான் விபூதி தரேன், ஒண்ணு போடுங்க. ஆனா மேல இருக்கிறது என்னன்னு பார்த்து நல்ல சக்தியா இருந்தா வளர்த்து விடணும், தீய சக்தியா இருந்தா விலக்கி விடணும். அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்துதான் அதுக்கு தாயத்து அந்த எந்திரம் எல்லாம் கொடுக்கணும். அது பார்க்காம கொடுக்க முடியாது. இப்ப ஏதாவது வேற ஏதாவது இருந்தா நான் பார்க்காம கொடுத்தா வேற மாதிரி ஆயிடும், பிரச்சனை ஆயிடும் அவனுக்கு. அதனால விபூதி குங்குமம் தரேன். இப்போதைக்கு ஒரு பழம் தரேன், அதை கொண்டு கையில கொடுங்க. அவன் வச்சுக்கணுமே ஃபர்ஸ்ட்.
நீங்க வீட்டுல கொண்ட வைங்க, அந்த சக்தி அவனுக்கு வேலை செய்யும், மாற்றம் கண்டிப்பா வரும். வீடு அடங்கி இருப்பான், சொன்ன பத்தி கேட்பான், இங்க கூப்பிட்டாவே வந்துடும். ஏமா இங்க கூப்பிட்டாவே வந்துருவான். போதுமா, நான் 90 தரேன், எலுமிச்சம்பழம் தரேன், அதை கொண்டு வீட்டுல வச்சு வேண்டியங்க. இங்க கூப்பிட்டா வாப்பா போனாவே வருவான், உங்க பேச்சை கேட்பான் நல்ல பிள்ளையா. இங்க வந்தா அது என்ன சக்தின்னு பார்த்து கூப்பிட்டு அதுக்கு தேவையானது கொடுத்து சரி பண்ணுவோம். தீய சக்தியா இருந்தாலும் விலக்கி விட்டுருவோம். கடவுள் சக்தியா இருந்தாலும் என்ன சாமி என்ன நீங்க வந்தா இப்ப அம்மாவுக்கு சாமி வந்த மாதிரி உடுக்க அடிச்சா வந்துடும் பிச்சுக்கிட்டு. அதை கேட்டு என்னவோ நான் பண்ணி தரேன். ஆனா பொங்கல் வைக்க போறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிக்கணும். ஆமா, சாமியா இருந்தாலும் சரி பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போறீங்களா? சரி, பண்ணிக்கலாம். நீங்க புதன் வியாழன்ல போய் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு அப்ப இவங்க எப்ப போய் பொங்கல் வைக்க போவாங்க? சரி போலாம். சரி போலாம். சரி இப்ப செவ்வாய்க்கிழமை இங்க அழைச்சிட்டு வாங்க. ஆமா, வேற என்ன, அவ்வளவுதான். அவங்க முக்கியமான விஷயம் இப்போதைக்கு இதுதான். இதை வச்சுதான் தொழில், வேலை, பிரச்சனை, கஷ்டம், கடன் எல்லாமே வந்திருக்கு. இதை சரி பண்ணீங்க நிவர்த்தி ஆகும். 100% நிவர்த்தி ஆகும். அதுல ஒண்ணுமே மாற்றம் இருக்காது. சரியா? ஆமா. பேப்பர் இருக்கு. எப்ப இந்த நோட்டை எடுத்து கிழிச்சு கொடுப்பா. அதோட கட் பண்ணிக்காத. கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டு வாங்க.